ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம ப்ரிப்பரேஷன் டைம்ல கீப் அப் பண்ண வேண்டிய சம் டைம் மேனேஜ்மென்ட் டிப்ஸ் பத்தி பார்ப்போம். ரொம்ப பிரீஃபா, ரொம்ப லென்த்தா போறதில்ல. சம் சின்ன சின்ன டிப்ஸ். ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணுங்க. இத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் என்னன்ட்டு அதுலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு எஸ்எஸ்சி வந்து டைரக்ட்டா நம்ம சிலபஸ் குடுக்க போறதில்ல. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், எஸ்எஸ்சியோட அதர் எக்ஸாம்ஸ் லைக் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ் இதில என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அத வச்சு அத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்தந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா, நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஈஸியா வந்து ஒரு ஒரு மார்க்கா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் எது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷெட்யூல் போட்டு படிங்க. இதுவும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்களா உங்களுக்கான ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நாள்ல எவ்வளோ டைம் கிடைக்கும், அதுக்கு அதுபடி பார்த்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்க வீக்கான சப்ஜெக்ட் ஆர் நீங்க எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல் நீங்களே மேக் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி வந்து படிங்க. அண்ட் தென் வந்து அந்த அந்த ஷெட்யூல் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஷெட்யூலா இருக்கணும். ஏன்னா நம்ம 90 நாள் தான் எக்ஸாம் இருக்கு. இப்பலேருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலும், ஒரே நாள்ல வந்து நான் கிராமர வந்து 10 நாள்ல முடிச்சுருவேன் அப்படிங்கிறது ஒரு அன்ரியாலிஸ்டிக்கா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாவது ஆகும். ஏன்னா நம்ம கிராமர் ஒன்னொன்னும் நோட்ஸ் எடுக்கல அப்படின்னாலுமே, ஒரு ஒரு ரூல்ஸுமே படிச்சு அதுக்கான டெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்ணி, அது நம்ம மெமரியில இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது எடுக்கும். ரீசனிங், எனிதிங் இட் டேக்ஸ் டைம். ஸோ வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டடி பிளான் அந்த மாரி இது பண்ணுங்க. அண்டு ஷெட்யூல் வந்து கன்சிஸ்டன்ட்டா கீப் அப் பண்ணுங்க. ஓ கொஞ்ச நாள் மெயின்டெயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு, ஏதோ ஒண்ணு எடுத்து படிக்கிறதுக்கு பதிலா, டெய்லியும் ஷெட்யூல்ல என்ன இருக்கோ அத வந்து கீப் அப் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த டெக்னிக் எல்லாருக்கும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. போமோடோரோ டெக்னிக். இது வந்து 25 மினிட்ஸ் நம்ம படிச்சோம் அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல லாஸ்ட் 5 மினிட்ஸ் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாரி 2 ஹவர்ஸ் கன்டினியூஸா நம்ம அந்த மாரி பண்றோம் அப்படின்னா, அந்த 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு லாங் பிரேக்கா 15 டூ 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 25 மினிட்ஸ்க்கு 5 மினிட்ஸ் பிரேக்ன்றது உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்பதான் பிரேக் எடுத்தோம் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அது அந்த மாரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் வந்து 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கங்க. அந்த டைம்ல வந்து வெளிய போய் ஒரு நேச்சர பாருங்க. ஆர் எனி அதர் பக்கத்துல வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா பேசிட்டு இருங்க. அண்ட் சோசியல் மீடியா போறத வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்சா செல்ஃபோன எடுக்கிறதே அந்த டைம்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் ஒரு பெட்டர். அண்ட் தென் நான் ஷெட்யூல் போடும்போதே வந்து அந்த ஷெட்யூல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டெய்லியும் ஷெட்யூல் இருக்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அண்ட் வீக்லியும் அப்படிதான். வீக்லி ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும் அப்படின்ட்டு அ நீங்களா வந்து உங்களுக்கு ஒரு கோல வந்து செட் பண்ணிக்கங்க. அதே மாரி எவ்வளோ படிச்சிருக்கீங்க? என்னென்னன்ட்டு இன்னும் எவ்வளோ இருக்கு? அந்த இதெல்லாம் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அண்ட் வந்து ரிவிஷனும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நம்ம எவ்வளோ எவ்வளோ புதுசு புதுசா படிக்கிறோமோ, ரிவிஷனும் அதுக்கு தகுந்த மாரி பண்ணணும். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் இதுக்காக வந்து ரிசர்வ் பண்ணுங்க. பிகாஸ் அந்த டேல படிக்கிறத அந்த டேல டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுக்கு முன்னாடி அந்த டேல என்னென்ன படிக்கிறீங்களோ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. ஆர் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் அந்த டேல என்ன படிச்சிருக்கீங்களோ, அத வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வீக்லி ரிவிஷன் அ ஷெட்யூல் போடும்போதே 7 வாரத்துல 7 நாள்ல 6 நாளுக்கு மட்டும் புதுசா படிக்கிற மாரி ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு, லாஸ்ட் 1 டே ரிமைனிங் டே வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ற மாரி ஒரு அப்படி கீப் அப் பண்ணிக்கங்க. அந்த வீக்ல எதெல்லாம் படிக்கலையோ, அந்த 1 டேல வந்து கம்ப்ளீட் பண்ணிறணும். பிளஸ் வந்து எவ்வளோ டெஸ்ட் கிடைக்குதோ, எவ்வளோ சோர்ஸ் கிடைக்குதோ, அவ்வளோ டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ரிவிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த சோர்ஸ்ல இருந்து படிக்கிறீங்களோ, அது எல்லாமே சேவ் பண்ணி வைங்க. லாஸ்ட்டா நம்ம சிலபஸ் முடிச்சுட்டு படிக்கும்போது, அப்ப ஃபைனல் ரிவிஷன் பண்ணுவோம். அதுக்குமே வந்து யூஸ் ஆகும். ரொம்ப போட்டு டம்ப் பண்ற மாரி ஷெட்யூல் பண்ணி அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட். ஏன்னா, நீங்க படிக்கிறதும் வந்து ஞாபகத்துல இருக்காது. மறந்துரும். ஸோ வந்து கன்சிஸ்டன்ட்டா படிங்க. ஷெட்யூல் கீப் அப் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால உங்க ஷெட்யூல கீப் அப் பண்ண முடியல அப்படின்னா, முடியிற மாதிரி ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணுங்க. அம் ரிமெம்பர் தட் என்னென்னலாம் சிலபஸ் இருக்குதோ, அதெல்லாமே கவர் பண்ற மாரி ஒரு ஷெட்யூல வந்து மேக் பண்ணுங்க.
கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஷெட்யூல் வந்து மேக் பண்ணிக்கங்க. அண்ட் தென் டெஸ்ட் இது நான் அடிக்கடி சொல்றது தான். டெய்லியும் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மார்க் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்ன்னு போக வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, கிராமர்ல ஒரு நவுன், வெர்ப் இப்படிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா, டெய்லி அன்னைக்கு படிக்கிறத அன்னைக்கு டெஸ்ட் எழுதுங்க. வீக்லி என்னென்ன டாபிக்ஸ் படிக்கிறீங்களோ அத டெஸ்ட் எழுதுங்க. முடிஞ்சா மந்த்லியுமே வந்து அந்த மந்த்ல படிச்சத இப்போ எக்ஸாமுக்கு டைம் இல்ல. மேபி நெக்ஸ்ட் எக்ஸாம் தான் டார்கெட்டு. 2025ல தான் நான் எழுதப் போறேன். பிரிப்பேர் பண்றேன். அப்படின்றவங்க இப்பல இருந்தே மந்த்லி டெஸ்ட்டுமே வந்து அ ஷெட்யூல் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்றோம். அதே மாரி மந்த்லி ஒன்ஸ் அந்த மந்த் ஃபுல்லா படிச்சத ரிவைஸ் பண்ணி, ஒரு நம்ம டெக்ஸ்ட் புக் ஆப்லயோ, பைஜூஸ்லயோ வந்து அம் லைக் 100 மார்க் டெஸ்ட், 50 மார்க் டெஸ்ட் அந்த மாரி லைவ் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. பட் ஃபுல் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே வேணாம். ஒரு சிலபஸ் வந்து ஒரு 90-95% வந்து முடிச்சுட்டோம். இதுக்கு மேல ஸ்டாட்டிக் ஜிகே தான் இருக்கு. சில தெரியாத டாபிக்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கும்போது, அப்போ வந்து ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எடுத்தோனே ஃபுல் டெஸ்ட் போறது நாட் அ குட் திங். அண்ட் மிஸ்டேக் ஏன்னா நீங்க டெஸ்ட் எழுத எழுத மிஸ்டேக் பண்ண அத அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த மிஸ்டேக்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக் வராது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் கிராமர் அண்ட் ரீசனிங்ல போறது எல்லாமே சில்லி மிஸ்டேக்ஸ்ல தான் நெறைய போகும். நம்ம பார்த்தோனே டக்குன்னு இதா தான் இருக்கும் அப்படின்ட்டு போட்டு விட்டுருவோம். பட் ஏதோ ஒரு விதத்துல வந்து வேற ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நெறைய டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது தான் எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் தென் அம் இதுவுமே வந்து ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஃபீல் வரத்தான் செய்யும். ஸோ லைஃப் பேலன்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். டெய்லியும் முடிஞ்சா ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்க. காமா இருக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்சேஷனும் முக்கியம். அந்த ரிவிஷன் பண்ற டே எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டீங்க. டெஸ்ட்டும் நெறைய எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஈவினிங் டைம்ல முடிஞ்சா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அம் ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாரி பேசுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாரி. அதுக்காக தான் அந்த ஒன் டே வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ற டே. அதுக்கு அப்படிதான் சொல்றேன். மோஸ்ட்லி சண்டேவா வச்சுக்கலாம். காலையில எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றீங்க. மதியானம் டெஸ்ட் எழுதுறீங்க. ஈவினிங் வந்து நீங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம். அண்ட் எது பண்ணா இதுல ரொம்ப கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஷார்ட் ஹேண்ட்லயும் சரி, இந்த சிபிடி எக்ஸாமுக்கு படிக்கிறதுலயும் சரி, என்ன ஷெட்யூல் போடுறீங்களோ, அத வந்து கரெக்ட்டா கீப் அப் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம ஒண்ணுமே வந்து ஷெட்யூல்ல ஒண்ணுமே இல்லாம, பிளைண்டா வந்து இந்த டாபிக், அந்த டாபிக்ன்னு அங்க, இங்க அப்படின்ட்டு வந்து படிக்க முடியாது. ப்ராப்பரா ஒரு ஆர்டரா படிச்சீங்க அப்படின்னா, அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ரொம்ப போட்டு திணிக்காதீங்க. இது எல்லாமே படிக்கணும், எல்லாமே படிக்கணும். டைம் இதா இருக்கு, கம்மியா இருக்கு அப்டின்ட்டு போட்டு எல்லாத்தையும் திணிக்காதீங்க. ஒண்ணு படிச்சாலும் ஞாபகத்துல இருக்கிற மாரி படிச்சீங்க அப்டின்னா, அது ஞாபகத்துல இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. டைம் எடுத்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்டின்னா, அது லாஸ்ட் வரைக்கும் மறக்காது. இப்போ கிராமர்லாம் ஒரு பிராக்டிகலா வந்து டெஸ்ட் பண்ணி அட்டெண்ட் பண்ணி, பிராக்டிகலா உங்களுக்கு ஞாபகத்துல இருந்துச்சு அப்டின்னா, அது கடைசி வரைக்கும் எத்தன நாள் ஆனாலும் ஞாபகத்துல இருக்கும். நீங்க அடுத்த இன்னொரு டைம் வந்து கிராமர் ஃபுல்லா படிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இவ்வளோதான். ஷார்ட்டா முடிச்சுட்டேன். I hope this video will help you in this time. Thank you.